புதுச்சேரியில் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை என்பது வழங்கப்படக்கூடிய நிலையில் தற்போது புதுச்சேரியிலும் இதே திட்டம் செயல்படுத்தப்படவிருக்கிறது. அதற்கான அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய பட்ஜெட் உரையில் அறிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட் உரையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே இதே போன்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலையில் அண்மையில் மாணவிகளுக்கு மட்டுமில்லாமல் மாணவர்களுக்கும் இதே போன்ற திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது புதுச்சேரியில் இந்த திட்டம் அமலாகி இருக்கிறது. இதற்கான அறிவிப்பை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டிருக்கிறார். அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய விதமாக இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய தமிழ்நாட்டில் மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம், கல்லூரிகளில் சேர்வோர் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக பெண்கள் கல்லூரிக்கு வரக்கூடிய எண்ணிக்கை என்பதும் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.